அன்பிற்கினிய நண்பரும், இந்த இறைவேண்டல் நிகழ்வை ஒருங்கிணைப்பவருமான அருட்தந்தை வில்சன் சகாயராஜ் அவர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த காணொளி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நிகழ்வுக்குள் நாம் செல்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் மையக்கருத்தாக நாம் எடுத்துள்ள தலைப்பு த ஃபேமிலி ரோசரி பிரேயிங் அவர் லைஃப் வித் மேரி. நாம் குடும்பத்தில் கொண்டாடக்கூடிய இந்த திருச்செப மாலை எப்படி அன்னை கன்னிமரியாவோடு இறைவேண்டல் செய்ய நமக்கு துணை செய்கிறது. இன்றைய நாளில் ஒற்றை செய்தியாக நாம் பார்ப்பது இந்த கட்டத்துக்குள்ள இருப்பதுதான் த ரோசரி அஸ் அ பிரேயர் வி சே. திருச்செப மாலையை நாம் ஒரு ஜெபமாக ஜெபிக்கிறோம். அது முதல் பகுதி. அதிலிருந்து நாம் கடந்து போகணும், எப்படி கடந்து போகணும்னா, த ரோசரி அஸ் த ஸ்டோரி ஆஃப் எவ்ரி ஃபேமிலி. நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துடைய கதையை இந்த திருச்செப மாலை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்வோம். இதோடைய சூழலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது முதலில் ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறோம், அல்லது பணிக்காக வந்திருக்கின்றோம், அல்லது குடும்பத்தினரை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். இப்போ நம்முடைய சூழல்ல நம்முடைய குழந்தைகள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கொடையாக இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல நாம எதை கருதலாம்? குட் எஜுகேஷன், நல்ல படிப்பா, அல்லது நிதி சார்ந்த பாதுகாப்பா, வாய்ப்புகளா? இது எல்லாவற்றையும் விட நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் கடவுள் நினைவு கூறப்படுகிறார். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது. இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டே வருகிறார்கள். முதல்ல கடவுள் இல்லை அப்படின்னு நம்மளை புரிய வச்சாங்க. அதனால என்ன செஞ்சோம், நம்ம ஒவ்வொரு செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சரை நம்ம தேட ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு கட்டமாக குடும்பம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை ஃபாலோ பண்ண சொல்லி இன்டிமேசியை வளர்த்துக்கிட சொல்றாங்க. அடுத்து குழந்தைகள்லாம் வேண்டாம், குழந்தைகள் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே இன்ஃபெர்டிலிட்டி கிளினிக்கை உருவாக்கி அவங்களே அதை ஒரு வியாபாரமாக மாற்றுகிறார்கள். இன்னைக்கு இந்த உலகம் வெளியிலிருந்து நமக்கு தரக்கூடிய செய்தி எல்லாமே பார்க்கும்போது கடவுளை மறக்க செய்வது. ஆனா நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே செய்தி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற செய்தி. அதைத்தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடக்கூடிய மூவொரு கடவுளும் நமக்கு இதைத்தான் சொல்கிறார். நம்முடைய சிந்தனை சூழலாக மூன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில் இன்று அன்னை கன்னிமரியாவுடைய வணக்க மாதம் என்று சொல்லப்படக்கூடிய மே மாதத்தின் இறுதி நாள். 2, 50 வாரங்களாக நாம் நம்முடைய அருட்தந்தை வில்சன் சகாயராஜ் அவரோடு இணைந்து இந்த திருச்செப மாலையை ஜெபித்து வந்திருக்கின்றோம். மூன்றாவதாக 10 ஆண்டுகள் அமோரிஸ் லெத்திட்சியா, தமிழ்ல அன்பின் மகிழ்ச்சி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2016 இந்த திருத்தூது ஊக்க உரை அப்பஸ்டாலிக் எக்ஸார்டேஷன் இதை வழங்குகிறார். இதில் ஒரு குடும்பத்தில் எப்படி இறைவேண்டல் முதன்மையானதாக இருக்கிறது என்பதை வரையறுக்கிறார். மேலும் இந்த குடும்ப உறவில் இறைவேண்டல் இருக்கும் போது குடும்ப உறவு திருக்குடும்பமாக மாறுகிறது என்பது நம்முடைய திருத்தந்தை அவருடைய கருத்து. அந்த வகையில் நாம் இறைவேண்டலோடு சேர்த்து இந்த ஏடு சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த படத்தை பாருங்க, 2 படம் நமக்கு இருக்கு. நம்முடைய இடது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு படத்துல அனைவரும் இணைந்து உணவு உண்கிறார்கள் ஒரு ஃபேமிலியில. அடுத்த படத்துல 3 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. அகைன் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன். இந்த 2 சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம லெஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த உணவு சிச்சுவேஷன், பல நேரங்களில் நம்ம அதுக்கு நல்லா திட்டமிடுறோம், எல்லாரும் சேர்ந்து வர்றோம், ஒவ்வொருத்தரும் உணவு கொண்டு வந்து நம்ம சாப்பிட்றோம், பகிர்ந்து கொள்றோம். வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெபம், இதுல பார்த்தோம் அப்படின்னா எந்த குடும்பம் நீடித்த குடும்பமாக இருக்கும் என்று பார்க்கும்போது இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போட்டோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உணவுக்காக நம்ம வர்றோம், உணவு நமக்கு ஊட்டம் தரக்கூடியது. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உணவறையில அந்த உணவு முடிந்த உடனே நம்முடைய உறவு முடிந்தது போல ஒரு உணர்வு ஏற்படும். இடது பக்கத்துல உள்ளவங்களுடைய கைகள் எல்லாமே ஆக்குப்பைடா இருக்கு. அவங்க தட்டுல கையை வச்சிருக்காங்க, ஸ்பூன் ஃபோக் பிடிச்சிருக்காங்க. வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கைகள் எல்லாம் வெறுமையாக, கைகளை அவர்கள் இறைவேண்டலுக்காக கூப்பி நிற்கிறார்கள். அதாவது முழுக்க முழுக்க வெறும் கையராய் கடவுள் முன்பாக வந்து நிற்பதுதான் இறைவேண்டல். அப்ப இந்த குடும்பம் இறைவேண்டல் செய்யக்கூடிய குடும்பம் ஒருவர் மற்றவருக்குள் பிணைப்பை ஏற்படுத்துவதோடு இந்த சமூகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப நம்முடைய குடும்பங்கள் எல்லாமே இந்த இடது பக்க பிக்சர்ல இருந்து
வலது பக்க பிக்சருக்கு கடந்து போகணும். திருச்செபமாலை என்பது வாரம் ஒரு முறை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டும் நம்ம வைத்துக் கொள்ளாமல், அன்றாடம் இறைவார்த்தை வாசிக்கலாம், திருச்செபமாலை செய்யலாம். இப்படியான இறைவேண்டல் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக நாம் கடந்து போனால் நன்றாக இருக்கும். திருச்செபமாலை அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக அன்னை கன்னிமரியாவை பற்றியது என்று நமக்கு சொல்லப்படுவதுண்டு. ஆனால் ஜெபமாலை என்பது அன்னை கன்னிமரியாவை பற்றியது மட்டுமல்லாமல் இயேசுவை பற்றியது. ஏனென்றால் கிறிஸ்துவின் பிறப்பு, பணிகள், பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் கிறிஸ்து நிகழ்வை நாம் இந்த திருச்செபமாலை வழியாக கொண்டாடுகின்றோம். இந்த திருச்செபமாலையை அன்னை கன்னிமரியாள் ஒரு பக்கம், இயேசு இன்னொரு பக்கம் என்று பார்த்தாலும், இந்த 2 பேரையும் சேர்த்து நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நம்முடைய ஜெபமாலை, நாம் வாசிக்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலை நம்முடைய குடும்பத்தை பற்றியதாக இருக்கின்றது. அதைத்தான் நாமோ 4 மறையுண்மைகளாக ஜெபமாலையில் ஜெபிக்கின்றோம். இதை மிஸ்டரி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். மிஸ்டரி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? எடுத்துக்காட்டாக, இன்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய மூவொரு கடவுள். இந்த மூவொரு கடவுள் ஒரு மிஸ்டரி, ஒரு மறைபொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிஸ்டரியுடைய சாதாரண பொருள் என்னவென்றால், ஒன்றை புரிந்து கொள்ள முடியாத போது அதை நம்ம மிஸ்டரின்னு சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா, என் வீட்ல என்னுடைய கணவர் ஒரு மிஸ்டரி ஃபாதர் அப்படின்னு சொல்றோம்னா, கணவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே, மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மிஸ்டரி. ஒருவர் மறைப்பொருளாக இருக்கிறார் என்றால், புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்றை நம்ம மிஸ்டரி நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் கேப்ரியல் மார்ஷல் அப்படிங்கிற ஜெர்மானிய எக்ஸிஸ்டன்ஸ் பிலாசபர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் 2 வார்த்தையை பிரிக்கிறார். ஒன்னு ப்ராப்ளம், இன்னொன்னு மிஸ்டரி. ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு வெளியே இருக்கக்கூடியது, அப்ஜெக்டிவா நம்ம பார்க்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டா, வாட்டர் இஸ் ஈக்குவல் டு H2O அப்படிங்கிறது அப்ஜெக்டிவா நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அது யார் வெரிஃபை பண்ணாலும் ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் கொடுக்கும். ஆனா கடவுள், அன்பு, உறவு அப்படின்னு சொல்வது இட்ஸ் அ மிஸ்டரி. ஏன் அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ். அதை டீல் பண்ணக்கூடிய ஒருத்தர் அந்த நிகழ்விலையோ அந்த உணர்வுலையோ பங்கேற்கிறார். அப்ப அவர் தன்னை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. அப்ப மூவர் கடவுள் ஒரு மறைபொருள், ஜெபமாலை ஒரு மறைபொருள் சொல்லும்போது அந்த ஜெபமாலையில் நாம் பங்கேற்கிறோம் சப்ஜெக்டிவாக. இதில் நாம் 4 மறையுண்மைகளை ஜெபிக்கின்றோம். மகிழ்ச்சி மறையுண்மைகள், துயர் மறையுண்மைகள், ஒளி மறையுண்மைகள், மாட்சி. ஆங்கிலத்துல ஜாய், சாரோ, லைட், க்ளோரி. இந்த 4மே அன்னை கன்னிமரியாவை பற்றியது மட்டுமல்லாமல், இயேசுவை பற்றியது மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்க்கையை பற்றியது என்பதை இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்வோம். முதலில் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜாய்ஃபுல் மிஸ்டரிஸ், மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகள். அதுல முதல்ல நாம ஜெபிப்பது அன்னை கன்னிமரியாவிற்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது, அனன்சியேஷன். அதில் ஜாய் ஆஃப் வெயிட்டிங். அன்னை கன்னிமரியா குழந்தையை தன்னுடைய வயிற்றில் ஏந்தி காத்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலுமே இந்த ஜாய் ஆஃப் வெயிட்டிங் இருக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போதாக இருக்கலாம், அல்லது திருமண நிகழ்வு நடக்க போவதா இருக்கலாம், ஏன் அமெரிக்காவுக்கு நம்ம வர்றதா கூட இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய பணிக்கான தயாரிப்பாக இருக்கலாம். இதில் எல்லாத்திலுமே ஒரு ஜாய் ஆஃப் வெயிட்டிங், காத்திருத்தலுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப காத்திருத்தலின் மகிழ்ச்சி என்பது நம்முடைய குடும்பங்களுடைய அனுபவம். இரண்டாவதான மறையுண்மை விசிட்டேஷன். அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்கின்றார். ஜாய் ஆஃப் மீட்டிங். விசிட், விசிட்டேஷன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? விசிட்னு சொல்லும்போது இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அது வந்து விசிட். விசிட்டேஷன் சொல்லும்போது ஒருவரை பார்க்க போகும்போது அவர் மாற்றம் பெறுகிறார். அதற்கு பேரு தான் விசிட்டேஷன். இப்ப அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த ஒரு நிகழ்வு வெறும் விசிட் அல்ல, பார்க்க செல்லவில்லை, சந்திக்க செல்லவில்லை. சந்திப்பதன் வழியாக 2 பேருமே ஒருவர் கடவுள் தங்களுக்கு செய்த மேன்மையை நினைவு கூறுகிறார்கள். அதைத்தான் நம்ம நிகழ்வுல பார்க்கிறோம். அன்னை கன்னிமரியாவை பார்த்து எலிசபெத் அம்மாள் வாழ்த்து சொன்னவுடன் அன்னை கன்னிமரியா பதில் வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக மாக்னிஃபிகாட் பாடுகிறார், கடவுளை போற்றி பாடுகிறார். அப்ப கடவுளும் அங்கே வருகிறார், விசிட்டேஷன் நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல ஜாய் ஆஃப் மீட்டிங். நாம ஒருவர் மற்றவரை சந்திக்கிறோம். விடுமுறைக்கு போகும்போது நம்ம ஊர்ல உள்ளவங்களை சந்திக்கிறோம். நம்முடைய உறவுகளை, புதிய நண்பர்களை இங்க சந்திக்கிறோம். இந்த இறைவேண்டல் வழியாக ஒருவர் மற்றவரை சந்திக்கிறோம். இந்த சந்திப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. கடவுள் நமக்கு செய்யக்கூடிய அரும்பெரும் செயல்களை கொண்டாட நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாக நெட்டிவிட்டி, கிறிஸ்துவுடைய பிறப்பு. நாம் அனைத்து குடும்பங்களுடைய ஒரு அனுபவம் ஜாய் ஆஃப் பர்த்.
பர்த்ங்கிறது பிசிக்கல் பர்த் மட்டுமல்ல, ஒரு சைக்காலஜிக்கல் பர்த்தா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் பர்த்தா இருக்கலாம். பிசிக்கல் பர்த்துமே நம்முடைய வீடுகள்ல நாம எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்போது நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமும் மகிழ்கிறது. இப்ப நேட்டிவிட்டிங்கிறது நம்முடைய வாழ்வியல் அனுபவமும் கூட. 4வதாக இயேசுவை கோவிலில் அர்ப்பணம் செய்கிறார்கள் அவருடைய பெற்றோர். இந்த அர்ப்பண நிகழ்வுல நாம பார்க்கிறோம். ஜாய் ஆஃப் பிலாங்கிங். இத நம்முடைய தமிழ் மரபுல பார்க்கும்போது, நாம குழந்தைகளுக்கு பிறந்த கொஞ்ச நாள்ல அவருடைய தலையில நம்ம மொட்டை அடிக்கிறோம். அந்த மொட்டை அடித்தல் என்பத எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படின்றால், வெற்றி கொள்ளப்பட்ட அரசன், வெற்றி கொண்ட அரசன் முன்பாக தன்னுடைய மகுடத்தை கழற்றி இறக்கி வைப்பானோ, அதேபோல நம்முடைய தலைமுடி என்ற மகுடத்தை இறக்கி வைத்துவிட்டு, கடவுளே நம்மை அரசாள வேண்டும் என்று கடவுளுக்குள் நம்மை முழுமையாக கையளிக்கிறோம். அதான் ஜாய் ஆஃப் பிலாங்கிங். அப்ப நம்ம எல்லாருக்குமே கடவுளோடு இணைந்திருக்கிறோம் என்ற அந்த பிலாங்கிங் உணர்வு இருக்கிறது. 5வதாக மகிழ்ச்சி நிறை மறைபொருளில் நாம் சிந்திப்பது இயேசு காணாமற் போய் கிடைப்பது. ஜாய் ஆஃப் ஃபைண்டிங் அவர் பர்பஸ். இந்த நிகழ்வில் நம்ம பார்க்கிறோம், இயேசு அவருடைய 12 வயதில் எருசலேமுக்கு போகிறார் பெற்றோரோடு. அப்ப அங்க அவர் காணாமற் போகிறார். அந்த நிகழ்வுல யோசேப்பும் மரியாவும் இயேசுவை தேடி ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இந்த நிகழ்வுல இந்த 3 பேருமே தங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை கண்டுகொள்கிறார்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை கண்டுகொள்கிறார் என்னவென்றால், இனி அவர் தந்தையின் விருப்பம், தந்தையின் அலுவலை செய்வதற்காக ஆலயத்தில் இருக்க வேண்டும். யோசேப்பு என்ன கற்றுக்கொள்கிறார்? இவருடைய மகன் இயேசு வளர்ப்பு தந்தையாக இவர் இருக்கிறாரே தவிர, அவர் முழுமையாக இயேசுவை பற்றிக் கொள்ள முடியாது என்று ஒரு யூஸ்லெஸ் ஃபாதராக மாறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் தந்தையாகிய கடவுள் அவரை பார்த்துக் கொள்வார். இவருக்கு அதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அன்னை கன்னிமரியாவும் இதை மௌனமாக மனதில் வைத்து சிந்திக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜாய் ஆஃப் ஃபைண்டிங் அவர் பர்பஸ். நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கண்டுபிடிப்பதான் 2வது பிறப்பு. அதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்குமே 2 பிறப்பு இருக்கு. முதல் பிறப்பு நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நாம பிறக்கிறது. 2வது பிறப்பு நம்முடைய வாழ்க்கையுடைய பர்பஸை கண்டுகொள்வது. அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை புதிதாக தொடங்குகிறது. அப்ப நம்முடைய குடும்பமும் இந்த அமெரிக்காவுக்கு வருவது என்று இருக்கலாம், அல்லது வந்த பிற்பாடோ ஏதோ ஒரு நிகழ்வுல நம்முடைய வாழ்க்கையுடைய பர்பஸ் என்ன, நாம் தனிப்பட்ட அளவுல பார்த்திருப்போம், நம்முடைய குடும்ப அளவுலையும் பார்த்திருப்போம். அப்படியாக இந்த ஜாய்ஃபுல் மிஸ்டரிஸ்ங்கிறது நாம் அனைவருமே நம்முடைய குடும்பத்தில் கொண்டாடக்கூடிய மறையுண்மைகளாக இருக்கின்றன. அடுத்ததாக சாரோஃபுல் மிஸ்டரிஸ், துயர் நிறை மறையுண்மைகள். இதில் நாம் 5 சொற்களை எடுத்துக்கொள்வோம். முதல்ல கார்டன். கெத்சமேனி தோட்டத்துல இயேசு துன்புறுகிறார். இயேசு ஏறக்குறைய தன்னுடைய திருவுளத்தையும் கடவுளுடைய திருவுளத்தையும் இணைத்துக் கொள்கிறார். நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சி மட்டுமே இருக்காது, பல நேரங்கள்ல துன்பமும் இருக்கும். அதில் நாம பார்க்கக்கூடிய முதல் துன்பம் லோன்லினஸ், தனிமை. இந்த லோன்லினஸ்ங்கிறது இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபீலிங். இந்த ஃபீலிங் எதற்காக வருது அப்படின்னா, நம்ம படைப்பின் தொடக்கத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் மனிதர்களை படைக்கிறார். 2வது படைப்பு நிகழ்வில் முதல்ல ஆதாம் படைக்கப்படுகிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து தான் ஏவாள் படைக்கப்படுகிறார், பெண் படைக்கப்படுகிறார். அப்ப ஆண் படைக்கப்பட்டு சில ஆண்டுகள், மேபி சில ஆண்டுகள், சில மாதங்கள், சில நாட்கள் அவர் தனியாக இருக்கிறார். அந்த தனிமையில அவரோடு யார் இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார். அடுத்து கடவுள் இந்த ஆணுக்கு தூக்கம் வரச் செய்கிறார். அந்த தூக்கம் வந்தவுடன் அவருடைய விலாயிலிருந்து ஒரு பெண்ணை செய்கிறார். இந்த தூக்கம்ங்கிறது நம்ம சாயங்காலம் தூங்க போய் காலையில எந்திரிக்கக்கூடிய 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம் கிடையாது. ஏறக்குறைய 7 8 மாதங்கள் நம்ம கும்பகர்ணனுடைய தூக்கம் போல இருந்திருக்கும் என்பது ஆசிரியருடைய கருத்து. அப்ப 6 7 மாதங்கள் ஆதாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடலிருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கிவிட்டார் கடவுள். இப்ப பெண்ணோட யார் இருக்கிறார்? கடவுள் தான் இருக்கிறார். ஆண் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணுடைய தனிமையிலையும் கடவுள் தான் இருந்தார், பெண்ணுடைய தனிமையிலையும் கடவுள் தான் இருந்தார். ஆகையினால்தான் அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார், எங்களுடைய இதயங்கள் உம்மில் அமைதியை காணும் வரை அமைதி காண்பதில்லை, அமைதி கொள்வதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்துல எதில் அமைதியை தேடினாலும் அதுல ஒரு வேக்யூம் இருக்கும். ஏன்னா நம்முடைய லோன்லினஸை, நம்முடைய வெற்றிடத்தை அல்டிமேட்டா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்கிறது என்றால் அது கடவுளில் மட்டும்தான். அப்ப நம்முடைய குடும்பத்திலையும் இந்த லோன்லினஸ்ங்கிற ஒரு உணர்வு வரும்.
கணவனுக்கு வரும், மனைவிக்கு வரும், பெற்றோர்களுக்கு வரும். குறிப்பாக வயதான பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்கள் ஊர்ல இருப்பாங்க, அல்லது நாம இங்க தனியா இருப்போம், அல்லது நம்முடைய உறவுகள்ல இருந்து பிரிந்து நிற்போம், அல்லது நண்பர்கள்ல இருந்து பிரிந்து நிற்போம், குழந்தைகள்ல இருந்து பிரிந்து நிற்போம். இது எல்லாமே லோன்லினெஸ்ஸ நமக்கு உருவாக்கும். தனிமை என்பது நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு துயரம். அடுத்ததாக இயேசுவை கற்றூணில் கட்டி அடிக்கிறார்கள் பில்லர். இதுல வந்து சாரோ ஆஃப் இன்டகிரேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய மண்ணுக்கு வந்து பணிக்காக வந்திருக்கலாம், படிப்புக்காக வந்திருக்கலாம், அல்லது ஒரு சிறிய இடைவெளிக்காக வந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளை பார்ப்பதற்காக வந்திருக்கலாம், அல்லது பெற்றோர்களை தேடி வந்திருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை தேடி வந்திருக்கலாம். இப்படியாக நம்ம வந்திருக்கிறோம். புதிய மண்ல நாம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இன்டகிரேஷன். யூ கேன் டேக் அ மேன் ஃப்ரம் ஹிஸ் லேண்ட், பட் யூ cannot டேக் த லேண்ட் ஃப்ரம் த மேன். இப்ப நம்முடைய இதயத்திலிருந்து அந்த நாடுங்கிற ஒரு உணர்வ நம்மட்ட இருந்து எடுத்துற முடியாது. அப்ப நம்ம இந்தியால இருந்து இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து அங்க அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்ல குடியேறிட்டு இருக்கோம். அப்ப ஒரு இன்டகிரேஷன். எந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுப்பது, நம்முடைய மொழியை விட்டுக் கொடுப்பது, நம்முடைய புரிதலை விட்டுக் கொடுப்பது, எந்த அளவிற்கு புதிய கலாச்சாரத்தை, புதிய மொழியை ஏற்றுக்கொள்வது. அந்த இன்டகிரேஷன் வந்து ஒரு பெரிய பெயின். இன்னைக்கு மைக்ரன்ட்ஸ்க்கு எதிராக, இமிகிரன்ட்ஸ்க்கு எதிராக அதிகமாக முன்வைக்கக்கூடிய, லோக்கல்ஸ் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அவங்க வந்து இன்டகிரேட் பண்ண மாட்றாங்க. அவங்க வர்றாங்க, இந்தியால இருந்து வர்றாங்க. இந்தியன்ஸோடே இருக்கிறாங்க. இந்தியன்ஸே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்தியன் ஸ்டோர்லயே கடைக்கு போய் அல்லது இந்தியன் ரெஸ்டாரண்ட்லயே சாப்பிடுறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு கேதரிங் வைத்துக் கொள்றாங்க. அவங்களுக்குன்னு தனி வழிபாடுகளும் இருக்கு. அப்ப மத்த மக்களோடு அவர்கள் சேர்வதில்லை. அப்ப இன்டகிரேஷன் வந்து நமக்கு ஒரு பெயினாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இன்டகிரேஷன் நம்முடைய குடும்பத்திலயும், நம்முடைய சமூகத்திலயும் ஒரு பெரிய துயரமாக மாறலாம். 3வது, நம்முடைய குடும்பத்தில நாம் அனுபவிக்கக்கூடிய இன்னொரு துயரம், இந்த முள்கள் போல, இயேசுவுடைய தலைமுடியில் வைக்கப்பட்ட முற்கள் போல இருப்பது என்னவென்றால், நம்ம குடும்பத்தில இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கணவன் மனைவி, மனைவி கணவன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகள் பெற்றோர் இவர்களுக்கு இடையேயான புரிதலின்மை அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதல் பல நேரங்களில் முட்கள் போல நம்மை அழுத்துகின்றன. 4வது துயரம், சாரோ ஆஃப் வல்னரபிலிட்டி. சிலுவை. சிலுவை என்பதை நம்ம வல்னரபிலிட்டி, நொறுங்கு நிலையுடைய உச்சகட்டம் என்று பார்த்துக் கொள்ளலாம். நம்ம ஒரு புதிய நாட்டுக்குள் வரும்போது we become a vulnerable person. இப்ப அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, நம்ம இமிகிரேஷன் கடந்து வரும்போதோ அல்லது நம்முடைய நாட்டில இருந்து கிளம்பும் போதோ நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி செக்இன். அந்த செக்யூரிட்டி செக்இன்ல ஏறக்குறைய ஒரு நிர்வாண உணர்வை நம்ம பெறுகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம உடல்ல இருந்து எல்லாத்தையுமே, நம்ம அடையாளம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நம்மை வெறும் ஆளாக நிற்க வைத்து ஏறக்குறைய என்ன ஒரு ஃபீல்னா, வி பிகம் வல்னரபிள். நம்முடைய கைகளை விரித்து கொடுக்கிறோம். அதைத்தான் இயேசு பேதுருவிடம் சொல்வார், நீ இளையவனாக இருக்கும்போது நீ விரும்பிய இடத்துக்கு போற. ஆனா முதியவனான பிற்பாடு நீ கைகளை விரித்து கொடுப்பாய். கைகளை விரித்து கொடுத்தல் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய துயரம். அதனாலதான் இன்னைக்கு பெற்றோர்கள் வயதான பிற்பாடு அந்த குழந்தைகளை நம்பி இருப்பதற்கு ஏன் அவங்க பயப்படுறாங்க அல்லது ஏன் அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இன்னொருத்தன் தயவுல நான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறதா நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரிய வலி. அப்ப இந்த துன்பம், வல்னரபிலிட்டிங்கிறது நொறுங்கு நிலை. நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த கையறு நிலையை அனுபவிக்கிறோம். இது நம்முடைய குடும்பம் அனுபவிக்கக்கூடிய இன்னொரு உணர்வு. அடுத்ததாக இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். சாரோ ஆஃப் லாஸ். நாம் நம்முடைய அனைத்தையுமே இழந்துவிட்ட ஒரு உணர்வு. குறிப்பாக இறப்பு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது இழப்பு நிகழ்வாக, பிரிவு நிகழ்வாக இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஒரு துயரத்தை கொடுக்கிறது. தனிமை, இன்டகிரேஷன், புரிதலின்மை, நொறுங்கு நிலை மற்றும் இழப்பு ஆகியவை இந்த துயர மறையுண்மைகள் நமக்கு நினைவூட்டக்கூடிய பாடங்களாக இருக்கின்றன. 3வதாக ஒளி. ஒளி மறையுண்மை. திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் இதை இன்ட்ரடியூஸ் பண்றார். இதுல இயேசுவுடைய பணியை பற்றி நாம சிந்திக்கின்றோம். முதல்ல அவருடைய பாப்டிசம், திருமுழுக்கு, லைட் ஆஃப் ஐடென்டிட்டி. இதுல வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் யார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இயேசுவுக்கு இந்த திருமுழுக்கு அனுபவம் ஒரு அடித்தள அனுபவம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அனுபவத்திலையும் அவருக்கு பிரச்சனை வரும்போது, எதிரிகள் வரும்போது, அவர் கான்ஸ்டன்டா பின்னோக்கி போன ஒரு அனுபவம் என்னன்னா இந்த பாப்டிசம். ஏன் அப்படின்னா, அதில்தான் தன்னுடைய தந்தையுடைய குரலை கேட்கிறார், நீரே என் அன்பார்ந்த மகன். அப்ப அந்த ஐடென்டிட்டி அவருக்கு தெளிவா இருந்ததுனால மத்த எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் எதிர்கொள்ள முடிந்தது. அப்ப நம்முடைய குடும்பம் நமக்கு
லைட் ஆஃப் ஐடென்டிட்டி. இன்னைக்கு நம்ம வெளியில போய் ஒரு இடத்துல வேலை செய்றோம் அல்லது குழந்தைகள் படிக்க போறாங்க. அங்க வந்து நெறைய கஷ்டம் இருக்கும். ஏன்னா நம்ம புதிய நபர்களை சந்திக்கணும், புதிய ப்ராஜெக்ட் எடுக்கணும். ஈவன் குழந்தைகள் வந்து புதிய குழந்தைகளை சந்திக்கணும், வேற வேற நபர்களை பார்க்கணும், அல்லது அசைன்மென்ட் செய்யணும். ஆனா, நம்ம வேலைக்கு போறவங்க நமக்கும், அல்லது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கன்சலேஷன் என்னன்னா, ஈவ்னிங் ஐ கேன் கோ பேக் டூ மை ஹோம். ஈவ்னிங் மை பேரண்ட் வில் கம் டூ பிக் மீ அப். அப்ப அந்த லைட் ஆஃப் ஐடென்டிட்டிங்கிறது குடும்பம் தான் நமக்கு தருது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலயும் நாம வீட்டுக்கு ஏன் திரும்புறோம் அப்படின்னா, அந்த திரும்பும்போது நம்முடைய அடையாளத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை பிறந்து இந்த வாழ்க்கையை, இந்த குடும்பத்தை, இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை பெறுகிறோம். அப்ப முதல்ல பாப்டிசம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஐடென்டிட்டி. 2வது கானா. கானா ஊர் திருமணத்துல இயேசு தன்னுடைய முதல் அறிகுறியை நிகழ்த்துகிறார். அதில் யோவான் மிக அழகாக எழுதுவார், அதில் இயேசு தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர்கள் அவரை நம்பினார்கள். யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில ஒரு பக்கம் அறிகுறி, இன்னொரு பக்கம் மாட்சி. இந்த 2க்கும் இடையில இருக்கக்கூடியதான் மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுத்துதல். இன்னைக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது ஒரு மேனேஜ்மென்ட்ல அதிகமாக எடுத்து பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை. நீ வந்து மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன்னா மேனேஜ்மென்ட் எப்படி புரிந்து கொள்றாங்க அப்படின்னா, நம்முடைய பர்ப்பஸ இந்த பிரபஞ்சத்தோட பர்ப்பஸோட அலைன்மென்ட் அலைன்மென்ட் நம்ம சொல்றாங்க. அதாவது நம்ம ஒரு இடத்தோட அலைனா இருக்கணும், ஒரு டைமோட அலைன்மென்ட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் முழுமையாக பண்ண முடியாது. இப்ப மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய இருத்தல் கடவுள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தோடு இணைந்து போகிறதா? இத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம வைத்துக் கொள்வதற்கு பேரு கோல் அல்லது ஸ்கோப். ஆனா கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்க பேரு தான் பர்ப்பஸ். நம்முடைய நாட்டில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கொள்வோம். அன்னை தெரேசா, அவர் நம்ம நாட்டிற்கு வரும்போது ஒரு ஆசிரியராக வருகிறார். ஆனால் வந்த பிற்பாடு கொல்கத்தா நகருடைய சேரிகள்ல நடந்து போனபோது கண்டுகொள்கிறார், தன்னுடைய பர்ப்பஸ் வந்து இது அல்ல. ஒரு மிஷனரியாக மாறி இந்த மக்களுக்கு பணி செய்வது. அப்ப ஆசிரிய பணி என்பது அவருடைய கோல். மிஷனரி ஆஃப் சேரிட்டிங்கிறது கடவுள் வைத்திருந்த பர்ப்பஸ். கோல விட்டுவிட்டு அவர் பர்ப்பஸ பிடிக்கும்போது தான் அவருக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நம்ம கோல் எல்லாம் விட்டுட்டு நாம பர்ப்பஸ கண்டுபிடிக்கும்போது நாம முழுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து கிங்டம், லைட் ஆஃப் மிஷன். மேனிஃபெஸ்டேஷனோட சேர்ந்து வரக்கூடியது மிஷன். நம்முடைய வாழ்க்கையை பணியாக மற்றவர்களுக்கு தருவது. இந்த மிஷன்ங்கிறது ரீச்சிங் அவுட். அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து வி மஸ்ட் கான்ஸ்டன்ட்லி கோ அவுட் அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அதிகமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அல்லது நம்முடைய பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? "ஹூ ஆம் ஐ?" நான் யார்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம டெய்லி கேட்கிறோம். ஆனா, நான் யாருங்கிற கேள்வி மட்டும் முக்கியம் அல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு. நான் யாருக்காக? வாட் இஸ் மை மிஷன்? வாட் ஆம் ஐ ஃபார்? அப்படின்னு கேட்கும்போது நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும். அப்ப யார் ஒருத்தர் மத்தவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர்தான் தலைவராக மாறுகிறார். இப்ப கணவன், மனைவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப கணவன், மனைவிய ஒரு கட்டத்துல குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? கணவன் என்கிறவர் தலைவராக எப்ப மாறுறார்? மனைவிங்கிறவர் தலைவியாக எப்போ மாறுறார் அப்படின்னு பார்த்தா, யார் ஒருவர் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரோ, அவர்தான் தலைவராக மாறுகிறார். தன்னை பற்றி சிந்திப்பவர் அல்ல, அடுத்தவரை பற்றி. அப்போ ஒரு கணவன் மனைவியை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த நொடியிலே குடும்பத் தலைவராக மாறிவிடுகிறார். பிள்ளைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த நொடிகளே குடும்பத் தலைவராக, குடும்பத் தலைவியாக கணவனும் மனைவியும் மாறிவிடார். அப்ப நம்ம யாருக்காக நம்ம நினைக்கும் போது நம்முடைய மிஷன் வரையறுக்கப்படுது. அடுத்து டிரான்ஸ்பிகரேஷன், இயேசுடைய உருமாற்றம், லைஃப் ஆஃப் சேஞ்ச். இயேசுடைய அந்த உருமாற்ற நிகழ்வுல இயேசு யார் என்பதை சீடர்கள் கண்டுகொள்கிறார். அதான் அவருடைய சேஞ்ச். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச். அன்றாட வாழ்க்கையே ஒரு சேஞ்ச் தான். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல எடுத்த ஒரு போட்டோவை நம்ம எடுத்து பார்த்து, இப்ப இருக்கிற போட்டோவோட பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவோ மாற்றம் இருக்கும். நம்முடைய உடல் மாறிடுச்சு, நம்முடைய தலைமுடி மாறிடுச்சு, முகம் மாறிடுச்சு, கை கால்கள்லாம் மாறிட்டன. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாறும் வரைதான் நம்ம வாழ்கிறோம். மாறும் வரைதான் நம்முடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப மாற்றம் என்பதை நம்முடைய குடும்பத்துல கொண்டாடுகிறோம். அது கொண்டாடக்கூடிய, அது நமக்கு தரக்கூடிய ஒரு ஒளி. அடுத்ததாக யூக்கரிஸ்ட், இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிறார். நாம இதை லைட் ஆஃப் நரிஷ்மென்ட். ஒரு குடும்பம் நமக்கு பிசிக்கலா ஊட்டம் தருது. ஏன்னா குடும்பத்துல தான் நம்ம சாப்பிடுறோம். இயல்பாக நம்முடைய உடலுக்கான ஊட்டம்.
அடுத்து சைக்கலாஜிக்கல் நரிஷ்மெண்ட். நம்ம அன்பு, கோபம், மன்னிப்பு எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தளம் இந்த குடும்பம். அதே போல ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். நம்முடைய ஜெபமாக இருக்கலாம், ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலா இருக்கலாம், அல்லது சேர்ந்து கோவிலுக்கு போவதா இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஊட்டம் தரக்கூடியது. அப்ப லைட் ஆஃப் நரிஷ்மெண்ட்ங்கிறத யூக்கரிஸ்ட் எப்படி நமக்கு நரிஷ்மெண்ட் தருதோ அதே போல குடும்பமும் நமக்கு ஊட்டம் தருகிறது. இப்படியாக இந்த ஒளி மறையுண்மைகள் நம்முடைய வாழ்க்கையையும் பிரதிபலிக்கின்றன. கடைசியாக மாட்சி மறையுண்மைகள், குளோரியஸ் மிஸ்டரிஸ். இதில் 5 மறையுண்மைகளை நம்ம பார்க்கிறோம். முதல்ல இயேசுவுடைய உயிர்ப்பு. இது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். நம்ம எல்லாருக்குமே ஃபெயிலியர் வரும். குடும்பத்துல ஒட்டுமொத்தமாக குடும்பம் சில நேரம் ஃபெயிலியர் ஆயிரும். குழந்தைகள் தங்களுடைய படிப்புல ஃபெயிலியர் எதிர்கொள்வாங்க. நம்ம எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும். நாம அமைக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள சில நேரங்கள்ல ஃபெயில் ஆகும். ஆனா நம்ம ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம். அந்த ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபைனல். அந்த இறப்பு என்பது முடிவு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா கடவுள் அதை விடிவாக மாற்றுகிறார். எவ்ரி எண்ட் இஸ் ஒன்லி எ பெண்ட் அப்படி நம்ம மனதில் வைத்துக் கொள்ளோம் என்றால் இந்த ரெசுரக்ஷன் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த பாடத்தை தருகிறது. இரண்டாவது, இயேசு விண்ணேற்றம் அடைகிறார், அசென்ஷன். இதுல நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், லிஃப்ட் யுவர் ஐஸ் அப். உங்களுடைய கண்களை மேல் நோக்கி பாருங்கள். இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட போவதல்ல, இந்த உலகத்தையும் தாண்டி. அப்ப அதுக்கு தேவை நமக்கு ஒரு ஃபெய்த் விஷன். அந்த ஃபெய்த் விஷன் இருக்கும்போது இந்த உலகத்தை தாண்டி நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக பெந்தகோஸ்தே நிகழ்வு, தூய ஆவியார் வருகிறார். புதிதாக திருத்தூதர்கள் தொடங்குகிறார்கள். பிகின் நியூ நவ். எருசலேமில் திருத்தூதர்கள் மீண்டும் ஒரு முறை தொடங்க வேண்டும் தங்களுடைய வாழ்க்கையை. இயேசுவோடு இருந்த போது அவர்கள் முதல் தொடக்கம். இயேசு இறந்து விட்டார், உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து விட்டார். இப்பொழுது புதிய தொடக்கம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலையும் இந்த பெண்டகாஸ்ட் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். பிகின் நியூ நவ். இப்ப நம்ம பாஸ்ட் எப்படினாலும் இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னா அது நம்ம இப்ப எப்படி தொடங்குறோமோ அதுல இருந்து தான் இருக்கிறது. அடுத்ததாக நான்காவது, அசம்ஷன், டெய்லி ஹோலினஸ். அன்னை கன்னிமரியா விண்ணேற்றம் அடைந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய உடல் பாவத்தை தழுவாததால் இறப்பையும் தழுவவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னை கன்னிமரியா முழுக்க முழுக்க தூய்மையாக இருந்தார். டெய்லி ஹோலினஸ், அன்றாட தூய்மை என்பது இந்த மறையுண்மை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். கடைசியாக கொரோனேஷன். அன்னை கன்னிமரியா அரசியாக முடிசூட்டப்படுகிறார். ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றியை இந்த ஒற்றை சொல்லால் நம்ம நிர்ணயிக்க முடியும். நாம எந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறோமோ, கமிட்டடா இருக்கிறோமோ, அதுல தான் நம்ம வளர முடியும். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா காம்பிட்டன்ஸ். ஆனா காம்பிட்டன்ஸுக்கு முன்னால என்ன வேணும் அப்படின்னா கமிட்மெண்ட். கமிட்மெண்ட், காம்பிட்டன்ஸ், கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு லெவலில் தான் போகணுமே தவிர, அப்போ நான் எதைக்கு கமிட்டடாக இருக்கிறேனோ அதில் நான் முழுமையாக என்னையே கொடுத்து அதில் இருந்து வளர முடியும். அப்போ நம்ம குடும்பம் வளரணும்னா ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஃபேமிலி. என்னுடைய ஸ்டடி வளரணும்னா ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஸ்டடி. என்னுடைய ஒர்க் வளரணும்னா ஐ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு மை ஒர்க். அப்போ ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் அன்னை கன்னிமரியா இந்த உலகத்துல ஆம் என்று சொன்னதுனால ஃபெய்த்ஃபுல்லா இருந்தார். அதனால கடவுள் அந்த உலகத்திலும் அவர் அரசியாக முடிசூட்டுகிறார். அப்ப அன்றாடம் நாம் சொல்லக்கூடிய இந்த கமிட்மெண்ட், ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். இப்படியாக இந்த 4 மறையுண்மைகள், ஜாய், சாரோ, லைட், கடைசியாக க்ளோரி, இந்த 4மே இயேசுவை பற்றிய, அன்னை கன்னிமரியாவை பற்றிய மறையுண்மைகள் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய மறையுண்மை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அமோரிஸ் லெத்திட்சியா, அன்பின் மகிழ்ச்சி, இது இறைவேண்டலை அல்லது குடும்பத்தை எப்படி இணைத்து பார்க்கிறது என்று பார்க்கும்போது, முதலில் ஃபேமிலி அஸ் அ டொமஸ்டிக் சர்ச். நம்முடைய ஒவ்வொரு குடும்பமுமே ஒரு குட்டி திருச்சபை. இந்த குட்டி திருச்சபையில நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சபை எப்படி கடவுளுடைய உடலாக, இயேசுடைய, கிறிஸ்துவுடைய மறை உடலாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய குடும்பமும் கிறிஸ்துவுடைய உடலாக இருக்கிறது. இரண்டாவது, ஃபேமிலி அஸ் அ ஸ்கூல் ஆஃப் பிரேயர். இந்த குடும்பத்தில் தான் நாம் இறைவேண்டல் செய்ய கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக பெரியவர்கள் குழந்தைகளுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக, ஃபேமிலி அஸ் அ ஸ்கூல் ஆஃப் லவ். இதுதான் அன்பு செய்வதற்கான ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்துல தான் நம்ம அன்பு செய்ய கற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்புல வரக்கூடிய எல்லா மோதல்கள், எல்லா கவனச்சிதறல்கள் அல்லது புரிதலின்மை எல்லாத்தையும் கடந்து இந்த அன்பை நாம கற்றுக்கொள்கிறோம். ஃபேமிலி அஸ் அ ஸ்கூல் ஆஃப் லவ்.
அப்ப நாம கொண்டாடக்கூடிய இந்த திருச்செப மாலை நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்பின் மகிழ்ச்சியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். கடைசியாக இந்த ஸ்லைடோடு நான் முடிக்க விரும்புகிறேன். செலிப்ரேட்டிங் அவர் 50 வீக்ஸ் ஆஃப் கிரேஸ். இந்த 50 வாரங்களை நான் அருளின் வாரங்கள் என அழைக்கின்றேன். பெர்சிவியரன்ஸ், பேஸ், பெர்சிவியரன்ஸ், பிரேஸ். நம்முடைய விடாமுயற்சி. நம்ம நிறைய போஸ்ட்போன் பண்ணியிருப்போம் அல்லது இதில் பங்கேற்காம போயிருப்போம். ஆனால் ஒரு வகையில் இந்த 50 வாரங்கள் கடந்துட்டோம். 50 வாரங்கள் கடந்துட்டோம் அப்படின்னா 500 வாரங்கள் நம்மளால் கடக்க முடியும். விடாமுயற்சி தொடர்ந்து நமக்கு வெற்றியை தருகிறது. கடைசியாக 3 ஹோலினஸோட நம்ம முடித்துக்கொள்வோம். பி ஹோலி அப்படின்னு கடவுள் நம்மை பார்த்து சொல்றார். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஹோலி பைபிள், ஹோலி ரோசரி, ஹோலி யூக்கரிஸ்ட் என்ற 3ஐ நாம ஹோலி என்று அழைக்கிறோம். முதல்ல ஹோலி பைபிள். நம்முடைய குடும்பமாக சேர்த்து வரும்போது நாம பைபிள் வாசிப்போம். குறிப்பாக விவிலியத்தை ஏன் வாசிக்க நம்ம குழந்தைகள் கேட்டாங்க அப்படின்னா, குழந்தைகளோட மொழி வளர்ச்சி. உங்க குழந்தைகள் ஸ்பானிஷ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். டெய்லி அவங்கள வாசிக்க வைங்க. இப்ப தமிழ்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தமிழ் பைபிள் எடுத்து டெய்லி வாசிக்க வைங்க. ஸ்பானிஷ்ல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஸ்பானிஷ் பைபிள் வாங்கி கொடுத்து டெய்லி படிக்க வைங்க. என்ன ஆகும் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ப்ரொஃபிஷியன்சியோட சேர்த்து பிப்ளிக்கல் லிட்ரஸி வளரும். அந்த பைபிள் அந்த குழந்தை பிடிக்கும் போது, ஒரு வருஷத்துல முடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மொழி வளம் கூடும். ஏன் அப்படின்னா நம்ம புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறோம். அந்த புதிய சொற்கள் நம்மை அறியாமலே நம்முடைய மனதில் தங்குகின்றன. அப்ப முதல் நம்முடைய குழந்தைகளுக்கு ஹோலி பைபிள் வழியாக மொழியை கற்றுக் கொடுப்போம். இரண்டாவது ஹோலி ரோசரி. திரும்ப திரும்ப இந்த ஜெபத்தை சொல்வதன் வழியாக நம்முடைய சைக்கலாஜிக்கலா இட்ஸ் எ ட்ரைனிங் ஃபார் மெமரி. இன்னைக்கு ஏடிஹெச்டியில் வந்து மெமரி ட்ரைனிங் பற்றி அதிகமாக சொல்கிறாங்க. இந்த மெமரி ட்ரைனிங் நம்முடைய குழந்தைகளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல் நாள் தமிழில் ஜெபமாலை சொல்லலாம், அடுத்து ஆங்கிலத்தில், அடுத்து ஸ்பானிஷில், இப்படி ஒவ்வொரு மொழியில் நம்ம சொல்லும்போது அந்த மொழியோட நினைவு நமக்கு கூடுவதோடு நம்முடைய மைண்டுடைய மெமரியும் கூடும். மூன்றாவதாக ஹோலி யூக்கரிஸ்ட், ரெசிலியன்ஸ் பிராக்டிஸ். நம்ம ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போகும்போதும் அந்த அப்பமானது உடைத்து கொடுக்கப்படுது. அந்த உடைத்தல் தான் ரெசிலியன்ஸ். நம்ம உடைந்து போகும்போது தான் புதிய நபராக மாறுகிறோம். அப்ப குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒரு இனிய தேனிலவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளுமே நம்ம உடைக்கப்படுகிறோம். அந்த உடைக்கப்படுதல் எங்க நமக்கு காட்டுது? உடைக்கப்படுதல இருந்து எதிர்த்தகைவு, ரெசிலியன்ஸ் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இந்த யூக்கரிஸ்டை நாம் உண்ணும் போது. ஹோலி பைபிள், ஹோலி ரோசரி, ஹோலி யூக்கரிஸ்ட், இந்த மூன்றையுமே நம்ம இன்றைய நாளில் ஹோலியாக மாற்றுகிறது. பிரியமானவர்களே, அருட்தந்தை வில்சன் அவர்களே, இந்த இனிய வாய்ப்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து இறைவேண்டலில் நான் உங்களோடு நிலைத்திருக்கின்றேன். எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.